மிதுன ராசி அன்பர்களுக்கு மாளவியா யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, அதுவும் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துடைய பெயர்ச்சி மாளவியா யோகத்தை ஏற்படுத்த போகுது. இந்த மாளவியா யோகம் எப்படி ஏற்படும்னா, சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் மாளவியா யோகம் ஏற்படும். அதில் முக்கியமான இடம் முதல் கேந்திரம் சொல்லக்கூடிய 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ராஜயோகம் பெற போகிறார். இது இன்னும் அதிகப்படியான விசேஷ பலனை கொடுக்க போகுது. அப்போ எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் மட்டும்தான் இருக்க போகிறார். நல்லா கவனிச்சிங்க. அந்த காலகட்டத்தில் எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும். இந்த மிதுன ராசி என்பதெல்லாம் எப்படியாவது வாழ்க்கையில் மாறிட மாட்டோமா, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு நடந்துராதா, அதிசயம் நடந்துராதா, அற்புதம் நடந்துராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அஷ்டம சனி ரொம்ப உங்களை பாதிச்சிருக்கும். பெரிய லெவலில் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அஷ்டம சனியே பரவாயில்ல போலக்கு சார், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ ஒரு கிரகம் கர்மஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதனால் நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை, தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல, கடன்லேயே தான் போயிட்டுருக்கு, கடனுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்குது, கடனை தாங்க முடியல, ஏதாவது பண்ணிக்கலாம் கூட யோசனை வருது சில நேரங்களில், குழந்தைக்காக மனைவிக்காக வழியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுக்கிர பெயர்ச்சியிலேருந்தே நிறைய மாற்றங்கள் வரும். எப்படி சார் மாற்றங்கள் வரும் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னாவே பணம் காசை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான். எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்ன இந்த வரக்கூடிய அந்த 24 நாட்களில் இந்த வீடியோ முடியும் போது சில பரிகாரங்கள் சொல்கிறேன். ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் அது சொல்கிறேன். அது செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு நிலைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிர பகவான் தனஸ்தானாதிபதி அப்படின்னால அவருடைய நீச்ச பங்க ராஜயோகம் என்னென்னா, அவருடைய பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் வரும், தொழிலில் வாய்ப்புகள் நிறைய வரும். நிறைய மிதுனராசி என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பீங்க. கலைத்துறையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், அது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கலாம், அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸில் பெரிய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 24 நாட்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஆரம்ப காலம்தான், இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்க வாழ்க்கையில் மாற்றத்தையே. அதை இப்போ தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க, இப்போ தான் அதை என்ஜாயும் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த காலகட்டம் இந்த 24 நாட்கள். அப்போ இந்த 24 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னும் அதிக முயற்சிகளாக பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இந்த மாதம் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இந்த மாதம் நான் இதெல்லாம் டார்கெட் பண்ண போகிறேன், இந்த மாதம் நான் கடன் கம்மி பண்ண போகிறேன், இந்த மாதம் இவங்களுக்கு நான் கடனை கட்ட போகிறேன்.
சார் பணம் வந்தால் தான் சார் கடன் கட்டுறது, பணமே வராமல் எப்படி சார் கடன் கட்டுறது கேட்கலாம். நீங்கள் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே பண வரவுகள் ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய மிதுனராசி என்பது நிறைய பிளான் போட்டு நிறைய ஃபெயிலாக இருக்கும். அந்த ஃபெயில் ஆனதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, என்னடா வாழ்க்கை, நம்ம இதுக்கப்புறம் என்ன தான் சாதிக்க போகிறோம், என்ன தான் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மன வேதனைகள் இருக்குது. அவங்க கண்டிப்பாக இந்த 24 நாட்கள்லேருந்தே முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸில் வேணால் இருங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு எப்படிலாம் கொண்டு போகலாம் யோசிங்க. நிறைய மார்க்கெட்டிங் பண்ண முடியும் உங்களால். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா, ஒரு மாதிரி வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் சாதிக்கிறது அப்படின்னு ஒரு வெறுமை உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அதனால தான் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் அடுத்த நிலைக்கு உங்களுக்கு இது ஒரு ஆரம்பப்படி தான். ஆரம்பப்படியிலேருந்து மேல் நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி மாளவிகா யோகமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியம். அவங்க தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க என்னன்னா பிஸ்னஸோட வேலை செய்யக்கூடிய சதவீதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மிக சிறந்த அறிவாளிகள். அந்த அறிவு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்படுது, எனக்கு பயன்படலை. நான் நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா சம்பாதிக்கிறாங்க என்னை வச்சு, ஆனால் எனக்கு எந்த ரிட்டர்னும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் குறைகள் தான் என்ன பண்ணியிருக்குன்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் வச்சுருக்கு. அதான் பிரச்சனை. கொஞ்சம் அதை மனசில் மாறுங்க. கண்டிப்பாக நீங்கள் திறமைசாலி தான், அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதுனால மட்டுமே, நீங்கள் செஞ்சதுனால மட்டுமே ஒரு நல்ல மாற்றம் வந்துடலை எங்கேயுமே. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்களும் ஒரு காரணம். அதுக்கு அந்த காரணம் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் வரும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது. வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக என்னென்னா இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம். அப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூரில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டீங்க, உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போனால் நல்ல சம்பளம் வருது, அங்கே ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க, நல்ல சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்ன யோசிக்க, நம்ம போனால் நம்ம பசங்களை யார் பார்க்கறது, குழந்தைங்களை யார் பார்க்கறது, நம்மளுடைய அம்மா அப்பா யார் பார்க்கறது அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்லுது, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் உட்காந்துருக்கீங்க. அதான் பிரச்சனையே. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இப்போ வெளியூரை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரம். அந்த பயணம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுடைய சந்ததியினரோட வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பது செய்யுங்க. அதே போல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பது செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இங்கே வராது. வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணால் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அங்கேயே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு, க்ரீன் கார்டு வாங்கிறதுக்கு, பிஆர் வாங்கிறதுக்கு அதுக்கான சூழ்நிலை இந்த 24 நாட்களில் அமையும் கண்டிப்பாக. அதே போல் அங்கே ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க, அங்கேருந்து ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். மிதுனராசி என்பது என்னென்னா, ஒரு இடத்துலேயே அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே நீங்கள் சில முயற்சிகளை பண்ணுறீங்க, அதுதான் நடக்கலை உங்களுக்கு. நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரன் பயிற்சி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண சுகபோக நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுப நிகழ்ச்சிகளான மிக மிக முக்கிய காரணம் சுக்கிர பகவான் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்தியம் வாசித்து மேளதாளத்துடன் ஒரு திருமணம் நடக்குது. அந்த மாதிரி மேளம் கொட்டி திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். அப்போ அதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 24 நாட்களில் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க, அதான் பிரச்சனை. அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது என்னென்னா அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. வர்ற வாய்ப்புகளை நீங்கள் தவற விடுவீங்க. அதை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து நீங்கள் பார்க்குற வரனை, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகணும் எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நல்லாயிருக்கும். திருமண வாய்ப்புகளை இழந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சண்டை பிரச்சனைகளால் பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம்.
இல்லை சார் நான் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன், செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வீடு, மனை, வாகனம்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல் வரும். திடீர்னு இருப்பீங்க, யாராவது ஃபோன் பண்ணி ஒரு கார் ஒன்று ரேட்டுக்கு இருக்குது வாங்கிக்கலாமா சொல்லுங்கள், ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிங்க. இதே மாதிரி ஒரு வீடு, இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வீடு பார்க்கலான்னு போவீங்க, அவருக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சிரும். அவரால் பணம் பெரட்ட முடியாது, உங்களால் பெரட்ட முடியும். உடனே ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும், ஒரு இடம் வாங்குறதுக்கான அமைப்பு வரும். அது மாதிரிலாம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர்லாம் சொல்லலாம், இல்லை சார் லோன் வாங்கினா நான் திரும்பி கமிட்மெண்ட்லாம் போக விரும்பல, அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் வாங்கக்கூடிய நேரம். அந்த இடத்த வாங்குங்க, நல்லாவே இருப்பீங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு எப்போ கட்டலாம் நான் அப்படின்னா இந்த 24 நாட்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு பிளான் போடுங்க. அதுக்கான ஆரம்ப காலம் இந்த சுக்கிர பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாளவியா யோகம் எண்ணற்ற பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 24 நாட்களில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் போகலாம், இல்லை எல்லா நாள்லையும் வரக்கூடிய சுக்கிர ஓரை கேலண்டரை பார்த்துக்குங்க, இன்னைக்கு சுக்கிர ஓரைன்னு பார்த்துக்குங்க. அந்த சுக்கிர ஓரையிலலாம் போய், அது மத்தியானம் கோயில் 3 நேரம் மட்டும் விட்டுருங்க, மற்ற நேரங்களில் போய் கண்டிப்பாக அந்த சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம், ஒரே ஒரு பட்டு துணி வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் அந்த சுக்கிர பகவானுக்கு உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை, முன்னேற்றங்களை கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. வாழ்க்கையில் எண்ணற்ற உயரங்கள் அடைய இந்த பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உச்சமாக இருக்குது அப்படின்னா இதை விட அதிக பலனை கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி மாளவியா யோகம் கொடுக்க தான் போதில்லை, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகங்கள் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.